ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மேக்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சுக்கா செய்கிறது எப்படி அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கெலாம் வந்து சைட் டிஷ் வந்து இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா சின்ன குக்கரே போதும், நம்ம சிக்கன் மட்டும்தான் அதில் வேக வைக்க போகிறோம். அது நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு குட்டி குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட்டிருக்கேன். அது நல்லா வதக்க விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 பிஞ்ச் அந்த மாதிரி ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சிக்கன் போட்டுடலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டுக்கோழி சிக்கன். ஸோ அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடுறோம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் மஞ்சத்தூள்லையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா வதக்கின உடனே என்ன ஆகும்னா, அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரும். அதில் இருக்க தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ தட் அந்த உப்புலாம் வந்து அதில் நல்லா இறங்கிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டாச்சு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, இந்த ரெட் சில்லி பவுடரில் குழம்பு மிளகாத்தூள், அது வந்து ஒரு 1 to 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அது நல்லா அந்த பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உப்பு காரம்லாம் வந்து அதில் நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி, ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினா கூட போதும். 1 டம்ளர் to 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு அதுவே விசில் வந்துடும். ஒரு 2 to 3 விசில் வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ இது நல்லா அந்த இதெல்லாம் இறங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ மூடி போட்டு வச்சுட்டேன். 15 மினிட்ஸ் அது வந்து வேகட்டும் சைடில். இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகா, அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கலாம். என்கிட்ட தனியா இல்லை, அதனால தனியா பொடியே சேர்த்துக்கிறேன். நான் ரெண்டும் சேம் டேஸ்ட் தான் தரோம் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் தனியாத்தூளே போட்டுக்கிறேன். உங்ககிட்ட தனியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தனியாகவே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எண்ணெய்லாம் ஊற்றாமல் சும்மா அப்படியே வறுத்து எடுக்க போகிறோம். லைட்டாக அது சூடானோடனே போதும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா ரொம்ப தீஞ்சிரும். அந்த தீஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொடி ரெடி ஆகிடும். அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ சிக்கன் காட்டிகிட்ருக்கேன் நான் உங்களுக்கு. சிக்கன் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 விசில் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போடுறேன். ஒரு வெங்காயம் இல்லை ஒரு அரை வெங்காயம், இது சும்மா நம்ம அந்த தாளிப்புக்கு தான் இது. ஒரு வெங்காயம் போட்டுட்டு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டோடனே அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வேணும்னா இன்னொரு காஞ்ச மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். காரம் நிறைய வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து போடாமலே கூட விட்டுடலாம். அந்த ஆல்ரெடி அரைச்சதுலேயே காரம் இருக்கும். ஸோ அது போட்டதுக்கப்புறமா தக்காளி போடணும். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறமா அது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் இதில் கொட்டிடுங்க. அந்த தண்ணியும் சேர்த்தே இதில் கொட்டிடுங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு மிக்ஸ் ஆகுறதுக்கு, அந்த நம்ம அரைச்ச பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த தண்ணியோட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணியும் வந்து ட்ரை ஆகிடும். இவ்வளோ தண்ணி இருக்காது உங்களுக்கு. இப்போ வந்து இது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஒரு மீடியமுக்கு மேலே வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி வந்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சதை இதில் போட்டுற போகிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த பொடியை போட்டுடலாம் நம்ம இப்போது. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன் நான் இப்போது. கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை போட்டுடலாம். அந்த அரைச்சி வச்ச பொடி நான் இப்போ போட்டுட்ருக்கேன்.
ஒரு எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு வருதோ எல்லாத்தையுமே அதில் போட்டுருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வருதோ எல்லாத்தையும் போட்டுருங்க. எடுத்துலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காகிடுது தெரியுதா? ஸோ அதனால் அந்த தண்ணியும் ட்ரை ஆகிடும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு ரெடி ஆகிடும். சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடும். செம்மையாக இருக்கும். பிரியாணிக்கு அப்புறம் வந்து வேறு எதுக்குனாலும் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.